சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க வசதியாக 11,323 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை அரசு முதன்மை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வரும் 23ஆம் தேதி வரை சென்னையில் இருந்து தினசரி இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 6,734 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து புதுச்சேரி, கடலூர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர் மற்றும் தஞ்சாவூர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கிளாம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை, காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூர் மற்றும் திருத்தணி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து பொன்னேரி, ஊத்துக்கோட்டை மற்றும் ஆந்திரா மாநில மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் மற்றும் வழக்கமாக இயக்கப்படும் திருச்சி, சேலம், கும்பகோணம், திருவண்ணாமலை பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளின் இயக்கம் குறித்து அறிந்து கொள்வதற்கும் மற்றும் புகார் தெரிவிப்பதற்கும் ஏதுவாக தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கிய நிலையில் இதுவரை 1,10,000 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். இதில் இன்று மட்டும் பயணத்திற்கு 70,000 பேரும் முன்பதிவு செய்துள்ளனர்.